Hi students, நம்ம 10th ல வந்து முக்கியமான ஒரு trigonometry sum இருக்கு. 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta நம்ம prove பண்றது. இப்போ எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. ஏப்ரல்ல மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த 1 plus cos theta by 1 minus cos theta வை எடுத்துக்கலாம். பாருங்க 1 plus cos theta by 1 minus cos theta is equal to நம்ம என்ன பண்றோம்னா இதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணனும். அது என்ன கான்ஜுகேட்னா இங்க மைனஸ் இருந்தா கூட மல்டிப்ளை பண்றது பிளஸ் ஆல போட்டு மல்டிப்ளை பண்ணனும். 1 plus cos theta by 1 minus cos theta into இங்க cos theta க்கு மைனஸ் இருக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்றது எதால பண்ணுவோம்னா பிளஸ் ஆல பண்ணுவோம். 1 plus cos theta by 1 plus cos theta. So 1 plus cos theta 1 plus cos theta multiply ஆனா என்ன ஆகும்? 1 plus cos theta whole square by 1 minus cos theta 1 plus cos theta multiply ஆகும்பொழுது a minus b into a plus b, that is a square minus b square, 1 square minus cos square theta, a square minus b square, 1 square minus cos square theta. So 1 plus cos theta whole square by 1 square minus cos square. அதாவது 1 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 1 தான் வரும். 1 minus cos square theta ஃபார்முலா என்னன்னா sin square theta. அதேதான் 1 minus sin square theta னா cos square theta. 1 minus cos square theta னா sin square theta. So cos க்கு sin வரும், sin க்கு cos வரும். ஞாபகம் வச்சுக்கணும். So ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனா will take the square. 1 plus cos theta by sin theta whole square அப்படின்னு எடுத்துறோம். இந்த ஸ்கொயர் காமனா ஹோல் ஸ்கொயர் எடுத்துறோம். ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் போயிடும். சோ பேலன்ஸ் என்ன இருக்கும் நம்ம கிட்ட 1 plus cos theta by sin theta அப்படின்னு இருக்கும். 1 plus cos theta by sin theta. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த sin theta 1க்கும் காமன் cos theta க்கும் காமன். சோ 1 by sin theta plus cos theta by sin theta ன்னு எழுத போறோம். 1 by sin theta plus cos theta by sin theta. 1 by sin க்கு ஃபார்முலா என்னன்னா cosecant theta. 1 by cosecant theta னா sin theta. So 1 by sin theta formula cosecant theta. Cos by sin க்கு என்னன்னா cot theta. Cot theta அப்படின்னு போடுறோம். இதே வந்து sin by cos னா tan ன்னு வரும். sin by cos ன்னு சொல்லும்போது tan theta ன்னு வரும். cos by sin ன்னு சொல்லும்போது cot theta. இப்போ நம்ம left hand side எடுத்துருக்கோம், right hand side ப்ரூவ் பண்ணிட்டோம். So எக்ஸாம்ல left hand side is equal to right hand side, hence proved, prove பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ரொம்ப ஈஸியான சம்மு. திரும்ப பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது இந்த சம்மால யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நீங்க இந்த மாதிரி நிறைய சம் படிக்கணும்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.